அடிமை பெண்ணுங்க, சின்ன அடிமை பெண்ணுங்க, சாத்தானுக்கு அடிமை இல்லைங்க, இயேசுவுக்கு அடிமை தானுங்க. என்ன எல்லாரும் என்ன விஸ்தரமா பாக்குறீங்களா? என் பாட்டு உங்களுக்கு பிடிச்சதா? என்ன ஒரு நாள் ஒரு ராஜாவின் ஆளுங்க என் நாட்டுக்கு வந்து என் வீட்டுக்கு வந்து என்னை அட்டுமையா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. நானும் என் சொந்த ஊரு சொந்த வீட்டை விட்டு நானும் அடிமையா வந்துட்டேன். வந்து ஒரு வீட்டில் வேலைக்காரியா வேலை செஞ்சேன். அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. எனக்கு வேலை கொடுத்த எஜமான ராகமானுக்கு குஷ்டரோகம். உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. என் எஜமானி அம்மா கிட்ட போய் எங்கள் ஊரில் பாஸ்டர் எலிசான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நிறைய அற்புதம் செஞ்சுருக்காருன்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன். உடனே அந்த எஜமா பாஸ்டர் எலிசா கிட்ட போயிட்டாங்க. போய் அவங்க நல்ல சுகப்பட்டு கொண்டாங்க. அவரோட ஸ்கின்னே சின்ன புள்ள ஸ்கின் மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு வந்துட்டு சின்ன புள்ள ஸ்கின் மாதிரி ஆயிடுச்சு. நான் அடிமையாக இருந்தாலும் என்னோட வார்த்தையை எஜமா கேட்டதால நல்ல சுகப்பெற்று கொண்டார். அவங்க என்னை அட்டுமையாக தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க அடிமைத்தனத்தை முறிகடைக்க கர்த்தர் என்ன பயன்படுத்தினார். நீங்கள் அடுப்பினில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசுப்பு நிறமாகிய அதன் சாயலாகவும் இருப்பீர்கள். சரிங்க, நான் வரேங்க. என்ன எல்லாரும் என் பேர் என்னன்னு கேட்குறீங்களா? என் பேர் நான் இப்போ சொல்ல மாட்டேன். நீங்களும் என்ன போல இயேசுவை அறியாதவர்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைங்க. அப்போ உங்க பேரு பரலோகத்துல பதிக்கப்படும். அங்க வாங்க, என் பேர் அங்க வாங்க, வந்து பாருங்க என் பேர் என்னன்னு சொல்றேன். உங்க ஊர்லயும் கிணத்து கடவுள் ஐபி சர்ச் இருக்கா? அங்க ஜெயராஜ் பாஸ்டர், பிரதாப் பாஸ்டர், பிலிப் பாஸ்டர்லாம் இருக்காங்களா?